ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பீட்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலான சீம் த்ரெட் தான் எடுத்திருக்கோம். அதுக்கு 23 சைஸ் நீடில் நம்பர், 13, 14லாம் த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு, 23, 24 பீட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு. இதில் வந்து சீவிங் த்ரெட்டில் வந்து சிங்கிள் ஸ்டான்ஸ் தான் எடுக்கணும். முன்னாடியே சொல்லியிருப்பேன். இந்த பீட்ஸ் எப்படி எடுக்கணும்னா, லைட்டாக இந்த பீட்ஸ் எப்படி சாய்ச்சிங்கன்னா போதும், அது அந்த ஹோல்குள்ளே போய் செட் ஆயிரும். இப்படி தனித்தனியாகவும் இருக்கலாம். நிறையா பீட்ஸ் போட்டு நீங்கள் ஊசியை விட்டு எடுத்தீங்கன்னா நிறையா பீட்ஸ் உள்ளக்கு சேரும். அந்த மாதிரியும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீடாக ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். உங்களால் இந்த பீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முடியலைன்னா கையிலையே அந்த பீட்ஸை ஒரு ஓரமாக பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லாட்டா த்ரெட்டு எடுக்கிறதுக்கு வராது. கையிலையே இந்த பீட்ஸை ஃபுல்லாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து த்ரெட் எடுங்க. ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்களுக்கு பீட்ஸோடையே அந்த நீடில் இருக்கும் போது கீழே த்ரெட் எடுக்க வராது. அதனால் ஃபஸ்ட் மேலே பீட்ஸ் எல்லாம் சேர்த்து மொத்தமாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் த்ரெட் எடுங்க கீழே இருந்து. இப்போது ரெண்டு பீட்ஸாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான். ஒன்று சிங்கிள் பீடாக போடலாம், இல்லை டபுள் பீட்ஸாக போட்டு ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு மேலே 3, 4லாம் போட்டு ஸ்டிச் பண்ணாதீங்க. இந்த மாதிரி லைன்ஸில் வரும்போது டபுள் பீட்ஸ் போட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் நல்லா சர்க்கிள் ஷேப் அந்த மாதிரி பண்ணும்போது சிங்கிள் பீட்ஸாக போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் அசையாமல் பீட்ஸ் எல்லாம் மூவ் ஆகாமல் கேப் தொட்டாவே ஆடும், அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நீட்டாக டைட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பீட்ஸோடையே ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து பீட்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு த்ரெட் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வெளியில் த்ரெட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பீட்ஸை நீடில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி பீட்ஸோடையே, அதாவது பீட்ஸை மேலே பிடிக்காமல் ஃபுல்லாக கீழே வரைக்கும் பீட்ஸ் இருந்துட்டு அப்படியே கீழே த்ரெட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி எடுக்க உங்களுக்கு வந்துச்சுன்னா பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும் போது ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிடிக்காமையே, அதாவது பீட்ஸ் ஒர்க் பண்ணும் போது ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுக்கு இதுதான் டிப்ஸு. பீட்ஸை பிடிக்காமையே நம்ம லோட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஸ்டிச் பண்ணிகிட்டே போகலாம். ஒவ்வொரு பீடாக நம்ம கையில் பிடிச்சி விடும் போது தான் டைம் ஆகிட்டுருக்கும். பிடிக்காம அதுவாக அந்த மூவ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா பீட்ஸ் வந்து நீடிலேருந்து நம்ம கையில் தொடாமையே அதுவாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போனோம்னா கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணலாம். அதுக்காக தான் பீட்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ண போகிறதா இருந்தால் பீட்ஸை நீடில் பிடிச்சி அதுக்கப்புறம் கீழே த்ரெட் எடுங்க. ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நீடிலில் பீட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு எண்ட் பார்ட் வரைக்கும் நீடில் ஃபுல்லாக விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக விட்டுட்டு அதோடையே த்ரெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எட்ஜ் பார்ட்டில் வரும்போது ஒரு பீட் போட்டு இந்த சைடு ரிட்டர்ன் பண்ணும்போது லைட்டாக ஒரு நார்மல் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் தான் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இனிமேல் வந்து அட்வான்ஸ் வீடியோஸும் நான் மேக்ஸிமம் இதோட போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
அட்வான்ஸ் யாராவது கத்துட்டு இருந்தீங்கன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.